நீங்கள் நேராக போகலாம். ஸோ ஆனால் அந்த மேப்பில் வந்துட்டு அந்த சர்டன் பிளேஸோட அது முடிஞ்சிருச்சு, அதோட மேப் காமிக்கிற இடம். அப்போ நீங்கள் உள்ளுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் காடி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த டெம்பிளுக்கு யாராச்சும் வந்து சாமி கும்பிட போகிறோன்னு வரவங்க இருந்தால் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம், கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நேராக மேப்ஸ் போயிட்டு நீங்கள் வரலாம். ஸோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த பாதை எப்படி போகுதுன்னு. இது வந்து ரீசெண்டாக ஃபெப்ரவரி நம்ம போயிருந்தோம், அப்போ ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாதை எப்படி கொண்டு போகுதுன்னு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த பாதை வந்து அந்த தியாங்கலாம் பூ இருக்குது பாருங்கள், அந்த விளக்கு தியாங்க இருக்குல்ல. ஸோ அந்த விளக்கு தியாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனால் கூடயும் எங்கே கடைசியாக முடியுதோ அங்கே தான் அந்த டெம்பிள் இருக்கும். ஸோ இதுதான் அங்கே உள்ளவங்களும் எங்ககிட்ட சொன்னாங்க. ஏன்னா ஒரு கட்டம் நாங்கள் போன பாதையை நாங்கள் விட்டுட்டோம், இந்த மேப்ஸில் போய் வந்து பாதை வந்துட்டு சரியாக காமிக்கல. அப்போ அந்த பாதையை கரெக்டாக காமிக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த விளக்குத்தியாங்க எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் வந்து அந்த டெம்பிள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சைன் போர்டை போட்டிருப்பாங்க. ஸோ சைன் போர்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா அந்த விளக்குத்தியாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு டெம்பிளை நாங்கள் வந்து தாண்டி வரோம். எங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளை நான் வரும்போது நான் காமிக்கிறேன். ஏன்னா எல்லா டெம்பிளும் வந்து அடைச்சிருக்காங்க, ஏன்னா பூஜை நேரம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து சாயந்தரம் டைம் தான் திறப்பாங்களாம். அப்போ இப்போ நம்ம போகிற கோயிலுக்குரிய வந்துட்டு அந்த பூஜை நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். இந்த டெம்பிளுக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் பகல் நேரத்தில் வர்றது ரொம்ப பெட்டர். ஏன்னா இது வந்து உள்ளுக்கு இருக்குது, அவசரப்பட்ட ஆமான்னு சொல்லுவாங்க, அந்த எஸ்டேட் உள்ளுக்கு இருக்குது. ஸோ நைட் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாதையை தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்கும் வேறு. ஸோ நீங்கள் பகல் நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம போக போகிற டெம்பிள் வந்து சிவ சண்முக டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளோட ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெம்பிள் வந்து 2000 3000 வருஷம் பழமையானது. இந்த டெம்பிள் வந்து சொந்தமாக உருவான ஒரு டெம்பிள். அதாவது இந்த டெம்பிள் வந்து ஒரு கொகையில் உருவான டெம்பிள். அங்கே இருக்கிற முருகர் சிலை அது சொந்தமாகவே உருவான ஒரு சிலை. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க வந்து அந்த வேல் வச்சு தான் மெயினாக வந்து வணங்குறாங்க. அப்போ முருகன் சிலை மட்டும் அங்கே வச்சுக்கல அவங்க, அங்கே வந்து பக்கத்தில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா முருகன் சிலை இருப்பார், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு விநாயகர் இருப்பார், ரைட் ஹேண்ட் சைடு துர்க்கை அம்மன் இருப்பாங்க. ஸோ இவங்களை வச்சு தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு போட்டிச்சுட்டு வராங்க. அந்த கொகையிலேயே நீங்கள் வந்து மேலே, அதாவது அந்த தாங்காமல் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து படிக்கட்டு கட்டியிருக்காங்க. இந்த காலத்துலலாம் வந்து வெறும் கல் பாறையில் தான் நடந்து போயிருக்காங்க. அப்போ இப்போ வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த படிக்கட்டில் நீங்கள் வந்து ஏறி போனீங்கன்னா மேலே வந்து சிவபெருமான். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சிவபெருமானோட உருவமைப்பு, அதாவது அவங்க செலவழி தான் வச்சுருந்துருக்காங்க. இப்போ இடப்பட்ட காலத்தில் சிவபெருமானும் பார்வதி அம்மனை அவங்க வந்து பூசா கட்டியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க 2 பேர்த்துக்கு பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நாகம் இருக்கும், 5 தலை நாகம். ஸோ அதை ஏன் வந்து கட்டியிருக்காங்கனாக்கா, அவங்க வந்துட்டு இந்த டெம்பிளை வந்து பாதுகாக்கிறாங்க. அதாவது ப்ரொடெக்ஷனில், அவங்க ப்ரொடெக்ஷனில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. அந்த வெள்ளை நாகம் வந்து இந்த டெம்பிளில் இருக்குது. அவங்க அங்கே பூஜை செய்கிறவங்க வந்து பார்த்துருக்காங்க. அந்த நாகம் வந்துட்டு இந்த டெம்பிளை சுற்றி வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்காங்க. அங்கே பார்த்தவங்க வந்து இது உண்மை, அங்கே பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நாகத்தை அடிப்படை வச்சு தான் அந்த சிவன் பெருமானும் பார்வதி அம்மாவுக்கு மேலே ஒரு நாக வடிவில் ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த டெம்பிள் கோயில் வந்துட்டு புகை உள்ள கோயில். ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்து இன்னொரு பேர் கூட வச்சுருக்காங்க. அதாவது வந்துட்டு சிவ குகை டெம்பிள் கூட சொல்கிறாங்க, நல்ல மலைக்கோவில் கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு ஏன் ரொம்ப ஒரு ஃபேமஸான, அதாவது ஃபேமஸானு சொல்ல முடியாது, இந்த டெம்பிளோட சிறப்பான ஒரு அமைப்பு என்னென்னாக்கா, இங்கே 18 சித்தர், மெயினான 18 சித்தர் வந்து இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அதுலேயும் சில பேர் வந்து இன்னும் வந்துட்டு போகிறாங்க. அதாவது சித்தர் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் சித்தர்னால் யாருன்னு. இந்த மலையிலலாம் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சித்தரோட ஒரு வீடியோ நான் போடுறேன். ரீசெண்டாக வெளியாகிருக்கு ஒரு வீடியோ. சித்தர் வந்து அந்த இமயமலையில் ஒரு பனிக்கட்டி, அதாவது ஐஸ், அந்த இமயமலை வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும்.
ஐஸ் கட்டி ரொம்ப இருக்கும், ஸ்னோலாம் இருக்கும். அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சித்தர் எந்த அமைப்பில் இருப்பாரோ ஆடையெல்லாம் போடாமல், அப்போ அந்த ஒரு அமைப்பில் வந்து அந்த குளிர் பனியில் வந்துட்டு அவர் தியானம் பண்ணிக்கிட்டு அவர் சில ரிச்சுவல் செஞ்சுக்கிட்டு அவர் நடந்து போகிறது வந்து ஆளுங்க எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம வீடியோவில் கடைசியில் அந்த வீடியோ கிளிப் நான் போடுறேன். மேபி நீங்கள் வேறு சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ அதை நீங்கள் பாருங்கள், அதை நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த சித்தருங்கள் சிவபெருமானோட வழிபாடில் உள்ளவங்க. அவங்க வந்து டைரெக்டாக சிவபெருமானோட கனெக்ஷன் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க இந்த நம்ம மலேசியாவில் இருக்கிற ஒரு பகுதிக்கு அவங்க வந்துட்டு போகிறாங்க இது வரைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மலேசியாவுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதுவும் இந்த கோயிலுக்கு நான் இன்றைக்கி வந்து வர முடிஞ்சது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் நான். ஸோ இதுதான் அந்த மலை. கோயில்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். இந்த கோயிலில் வந்து நான் ஃபியூ வீடியோஸ் பார்த்துருந்தேன். வீடியோஸ் பார்க்கும்போது முன்னுக்கு பாருங்கள் பைரவர் ஓடுறாரு. பயந்துக்கிட்டு வந்தோம். அதாவது என்னன்னாக்கா யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில், பைரவர்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம வந்தோடனே வர வைக்கிறது அந்த பைரவர் தான். அந்த கோயில் அந்த புகை உள்ளுக்கு நீங்கள் ஒண்டியாக போனாலும் கூட உங்களுக்கு பைரவர் வந்து வழி காமிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த முன்பகுதி, கோயிலோட முன்பகுதி. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு பூஜை நேரத்துக்குள்ளார வந்துட்டோம். ஒரு 2 பேர் இருந்தாங்க அந்த கோயிலில், டெம்பிளில். ஸோ இது முன்னுக்குள்ள பகுதி. கோவிலோட வாசலில் வந்து சில உருவமைப்பெல்லாம் அமைச்சிருந்தாங்க. எங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் வந்து யார்கிட்ட கேட்டு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா உள்ளுக்கு பூஜையில் பிஸியாக இருந்தார் அங்குள்ள குருக்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்த அழகாக எடுத்து உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது வீடியோவில். இதுதான் அந்த நுழைவாசல், அந்த புகை டெம்பிள் உள்ளுக்கு போகிறதுக்கு. ஆக்சுவலி அந்த டெம்பிள் வந்து எஸ்டேட் நடுவில் இருக்குது. நடுவில் இருக்கிற மலையில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பச்சை பச்சைன்னு இந்த மரங்கள் தான் தெரியும். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூ இந்த புகைக்கிட்ட. இவங்க தான் வந்து நான் சொன்ன மாதிரி பைரவர். எப்படி எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா உள்ளுக்கு? கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஸோ நாங்கள் வரும்போதே வந்து சில பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோம். மேபி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு. ஸோ அதே போல் அதான் பசியில் இருந்துருக்காங்க போல். பிஸ்கட் கொடுத்தோன்னு சாப்பிட்டாங்கலாம். இவங்க தான் பார்த்துக்குங்க. கோயிலுக்கு வரவங்க பயப்படாதீங்க, பயப்படாமல் நீங்கள் வரலாம். கோயிலுக்கு வரவங்க பயப்படாதீங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களை கரெக்டாக அந்த கோயில் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வருவாங்க. வந்தோடனே வர இருப்பாங்க. மங்கீஸ்லாம் இருக்கும் நிறைய. இங்கே புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு குவா பத்து கப்பர்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டோம். மூலஸ்தானத்தில் வந்து முருகர் வச்சுருக்காங்க.
ரைட்டிங் செட்டு திருத்தியம்மன், லெஃப்டிங் செட்டு வந்து விநாயகர் பெருமாள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த குகைலாம் பாருங்கள், ஸோ ரொம்ப ஒரு நேச்சுரலாக உருவானது. நேச்சுரல் அந்த முருகனோட உருவானப்போ வந்துட்டு நேச்சுரலாக உருவானது தான். ஸோ இங்கே வந்து மங்கீஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு இருந்தால் கூடயும் அங்கே உள்ளவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஐயப்பனுக்கு ஒரு இடம் செஞ்சு வச்சுருக்காங்க, ஐயப்பன் சாமிக்கு. ஸோ நாங்கள் வர நேரத்துக்கும் கோயில் அடைக்கிறதுக்கு சரியாக இருந்தது. மூலஸ்தானத்தில் உள்ள முருகனை மட்டும் தான் நாங்கள் மெயினாக பார்க்க முடியுது. உள்ளுக்கு மற்ற தெய்வங்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க முடியல. புரியாத ஒரு சான்ஸ் ஆகிடுச்சு. இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா அகத்தியர் சித்தர் கூடயும் இங்கே வந்திருக்காரு. அவங்களோட பல சித்தர்கள் கூடயும் இந்த டெம்பிளுக்கு வந்து வரப்போக இருக்காங்க. அது வந்து மாயமாக வராங்க, மாயமாக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேளுங்க. அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு படிக்கும்போது எங்கள் வாத்தியார் செய்வாங்க. இங்கே சனிக்கிழமை லீவு இல்லை, நாங்கள் ஒரு கிளாஸ் பிள்ளைங்க ஒரு 10 பேர் இப்படி வருவோம். இந்த அதுக்கெல்லாம் இந்த கல் கட்டடம்லாம் இல்லை, இந்த ஓடையில தான் ஏறி உள்ள போடுவோம். அன்னைக்கு உள்ள காலம் நான் சொல்கிறதெல்லாம் 1974. அதுக்கு பிறகு அதில் ஆளுங்க வரப்போக இருந்து இந்த கல்லுகளெல்லாம் போட்டு அப்புறம் இந்த உள்ளுக்கெல்லாம் கொஞ்சம் விசாரப்படுத்தி 1974 இருக்குது கோயில் இருக்குது. அதுக்கு முன்னே இருக்குது. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். சித்தர் ஒரு ஏற்றி வச்ச விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அது இருக்குங்களா? அதெல்லாம் உள்ளுக்கு இருக்கு. அது கதையில் ஏன்னா அதெல்லாம் அதுக்கு பிறகு நமக்கு வந்துட்டு பிறந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம அதுக்கு முன்னையில இருக்கு பாருங்க. ஆனா அந்த சித்தரோட இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த சித்தரோட இதை அங்கங்க அந்த சிலைங்க ஒருத்தர் வந்து தங்கி இருந்தாரு. அந்த இதெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப காலம் சொல்லுங்க. வீடியோ நிறைய பார்த்தது தான் எனக்கு இப்போ தெரிய வந்துச்சு. இப்போ வந்து அது சொல்லிட்டு சரி அதை பார்த்துட்டு போகலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் சொன்னது. இந்த குகையில் அந்த ஆயிரக்கணக்கான காலத்துக்கு முன்னாடியே ஏற்றி வச்ச ஒரு தீபம் இன்னும் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த அன்னைக்கு போகும்போது அந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த டெம்பிள் அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சு. படிக்கட்டெலாம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா பார்த்து தான் நடக்கணும். இப்போது இந்த குகையில்
கடந்து சிவபெருமானை சென்று தரிசிப்போம். ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாத மகோரம் கொண்ட 5 முக சிவபெருமான் மலை உச்சியில் வீற்றிருக்கிறார். இல்லாமல் சிவபெருமானை பரிபூர்ண ஆசி பெற்று எல்லோரும் சென்று வணங்குவோம். வாருங்கள். இப்போது நம்ம சிவன் ஆலயத்தை நோக்கி செல்கிறோம். சில 100 அடி உயரங்கள் ஏறி சென்றால் சிவபெருமான் சந்நிதி இருக்கும். ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் மகோரம். உருவமைப்புலாம் அமைச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு கீழே கரெக்டாக இந்த சிவதீர்த்தம் உருவாகி வருதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கும்போது வந்துட்டு இந்த தீர்த்தம் உண்மையிலே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த சிவ தீர்த்தத்தோட மகிமையை ஒரு அம்மா டிவி ப்ரோக்ராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னதை கேளுங்க. சிவதீர்த்தத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்குங்கிறத நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். ஒரு வருஷம் ஒரு அம்மாவாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த அம்மாவுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயம் இந்த தீர்த்தத்து மூலம். இப்போ நம்ம பார்க்க போகிற சிவபெருமான் வந்து இப்போ ரீசன்ட்லி அவங்க வந்து உருவம் எப்படி ஏற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே பார்வதி அம்மா வச்சுருக்காங்க, வெள்ளை நாகத்தையும் வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஒரு உருவமைப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வெறும் சிவபெருமான் மட்டும்தான் அங்கே இருந்தார், அவரோட அமைப்பு. அதுக்கப்புறம் பார்வதி அம்மன், அப்புறம் நந்தியை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
வெள்ளை சர்ப்பம். இந்த என்வைரன்மெண்ட்டை கேளுங்களேன். இந்த குகையில் வந்துட்டு ரொம்ப அமைதியாக ஏன் வந்து சித்தர்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குகைக்கு வந்து தியானம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. காதில் எந்த சவுண்டும் எந்த சத்தமும் கேட்கல. கொஞ்ச நேரம் நானும் தியானம் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு அந்த உள்ளுக்குள்ள என்வைரன்மெண்ட், இந்த டெம்பிளோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இயர்ஃபோன் போட்டு கேட்கும்போது அந்த டெம்பிளோட உள்ளுக்குள்ள என்வைரன்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயும் போயிடாதீங்க. இன்னும் 2 டெம்பிள் இருக்குது இந்த போகிற பாதையிலே. ஜஸ்ட் அந்த டெம்பிள் வந்து வெளி பக்கத்தில் என்ன எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா டெம்பிள்லாம் ஒன்றும் திறக்கலை, மேபி பூஜை டைமில் நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயில் விட்டு அந்த டெம்பிள் சிவன் டெம்பிள் சண்முக டெம்பிளில் நீங்கள் பார்த்துட்டு அந்த மண் பாதையில் வருவீங்கள்ல, அங்கேருந்து வந்தோடனே ஒரு வளவு இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீங்கள் வளைவீங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ அந்த வளவில் ஒரு நாகம்மா டெம்பிள் ஒன்று இருக்குது, இந்த டெம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாதையிலேயே நீங்கள் நேராக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த செம்மண்ண பாதையில் இன்னொரு டெம்பிள் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டெம்பிளும் வந்துட்டு எங்களால் உள்ளுக்கு புகுந்து போய் பார்க்க முடியல, ஏன்னா பூஜை டைம் இல்லை அந்த நேரத்தில். ஸோ நீங்கள் வந்த பாதையிலே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு டெம்பிள் இருக்கிறோம். முனிஸ்வரர் இருப்பாங்க, அம்மன் இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து அந்த நாங்கள் போகிற நேரத்தில் வந்து அடக்கில் தான் இருந்துச்சு, திறக்கலை, பூஜை டைம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஜஸ்ட் வெளியே பார்த்துட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைட் கதையாக வந்துட்டு இருக்கிற நேரத்தில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டெம்பிள் பார்த்தீங்க. இது நல்ல ஒரு பெரிய டெம்பிள், பழமையான டெம்பிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த டெம்பிள் வந்து அந்த நேரத்தில் திறக்காமல் வச்சுருந்தாங்க, பூஜை நேரம் இல்லை. நாங்கள் போன டைமும் பூஜை நேரம் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த வெளியேருந்து இந்த டெம்பிளை மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் பார்க்குறவங்களுக்கு இது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா இந்த டெம்பிளை நீங்கள் போகிற நேரத்தில் பூஜை டைமாக இருந்தால் டெம்பிளை விசிட் பண்ணலாம்.